திரையுலகில் வந்து வாரிசுன்னு இருக்கு. அரசியலில் வாரிசு ஜெயிக்கிறது ஈஸி, பணம் இருந்தால் போதும். ஆனால் திரையுலகில் வாரிசு ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்கணும். அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கஸ்தூரிராஜோட 2 வாரிசுகள், ஒன்று வைரம், ஒன்று தங்கம். ஏன்னா கஸ்தூரிராஜா இயக்குனர் பையன் அப்படிங்கிறதுக்காக டைரக்டர் கஸ்தூரிராஜாவோட பையன் அப்படிங்கிறனால கதாநாயகன் ஆகிட்டார். அது அறிமுகத்துக்கு மட்டும்தான். இன்னைக்கு இயக்குனராக மிகப்பெரிய இயக்குனராக இருக்கார் செல்வராகவன். நடிகர்கள் இன்னைக்கு தவிர்க்க முடியாத மிகப்பெரிய விதத்தில் இருக்கார் தனுஷ் சார். இந்த வெற்றிக்கு காரணம் திறமை 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 திறமை. அடுத்து இன்னொன்று, திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, வெறி வேணும். ஜெயிக்கணுங்கிற வெறி, ஜெயிச்சிட்டே இருக்குங்கிற வெறி வேணும். ஒரு படம் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம அப்பாவை மறந்துடணும். நம்ம ஜெயிக்கணும், நம்ம பெரிய இடத்துக்கு போகணுங்கிற அவங்களுக்கு அந்த வெறி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும். அதனால் சினிமாவில் வாரிசுகள் ஜெயிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அசாதாரண வளர்ச்சி தான் இன்றைக்கி தனுஷ் சாருக்கும் செல்வராகவன் சாருக்கும். அப்படி 2 பேரை கொடுத்த கஸ்தூரிராஜா சாருக்கு நன்றி.